ராமாயண போரின் போது சீதையை தேடி வானர படைகள் கடலோரம் வந்து நிற்கின்றன. முன்னால் பறந்து விரிந்த கடல். இந்த 100 யோசனை தூர கடலை யாரால் தாண்ட முடியும் என்று அனைவரும் கலங்கி நிற்கிறார்கள். அனுமனும் ஒரு ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். சிறு வயதில் அவர் பெற்ற சாபத்தினால் தனது அசாத்தியமான பலம் அவருக்கு தெரியாது. யாராவது நினைவுபடுத்தினால் மட்டுமே அவருக்கு தனது சக்தி புரியும். அப்போது முதியவரான ஜாம்பவான் அனுமனிடம் வருகிறார். அனுமா, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? நீ பிறக்கும் போதே சூரியனை பழமென்று நினைத்து பிடிக்க பறந்தவன். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, எழுந்து நில் என்று கர்ஜிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனுமனுக்கு தன் சக்தி நினைவு வருகிறது. அவர் உடல் மெல்ல மெல்ல பிரம்மாண்டமாக வளர்கிறது. ஒரு மலையை மிதித்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு கடலை தாண்ட விண்ணில் பாய்கிறார். உங்களுக்கும் ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதை யாராவது நினைவுபடுத்தும் வரை காத்திருக்காதீர்கள். என் கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.